Hi children, good morning to all. Welcome back to Max class. Children, did you remember what you learned in last class? Yes, we learned about our number system. We learned about our Indian place value system. நம்ம இந்தியன் place value சிஸ்டத்தில் எத்தனை பீரியட்ஸ் இருக்குது, எத்தனை குரூப்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்பரை ரீட் அவுட் பண்ணுறதுங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் லேர்ன் பண்ணிட்டோம். I think you are all read a number without making mistake, isn't it? Just once again I repeat it. Listen, our Indian place value system has 4 periods: ones period, thousands period, lakhs period and crores period. The ones period again split into 3 groups: ones place, tens place, 100 place. Again 1000 place split into 2 places: 1000, 1000, 10,000. Similarly 1 lakh, 10 lakh, 1 crore, 10 crore and so on. ஸோ அப்போ நம்ம இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்தை நம்மளுடைய பிளேசஸ் எப்படி இருக்கும்? ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், 1000, 10,000, லேக், 10 லேக், crore, 10 crore. இதை பேஸ் பண்ணி நம்ம கரெக்டாக பிளேஸ் வேல்யூ அக்கார்டிங் நம்ம ரீட் அவுட் பண்ணோன்னா நம்ம ப்ராப்பராக நம்பரை ரீட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நம்ம எந்தெந்த பிளேஸில் கம்மா போடுவோங்கிறத நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். 3 பிளேஸில் கம்மா போடுவோம். ஒரு நம்பர் ஒரு பீரியடு கம்ப்ளீட் ஆனவுடனே 1000 பிளேஸில் ஒரு கம்மா போடுவோம். தென் 1000 குரூப் கம்ப்ளீட் ஆனவுடனே லேக்ஸ் பிளேஸில் ஒரு கம்மா போடுவோம். லேக்ஸ் பீரியட் கம்ப்ளீட் ஆனவுடனே க்ரோர் பிளேஸ்க்கு பிஃபோரில் ஒரு கம்மா போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 7, 6, 8, 5, 7, 9, 0. Listen where I put the comma now. Ones, tens, hundreds after 1000 placeல ஒரு comma write பண்ணோம். Then 1000, 10,000 after lakhs placeல ஒரு comma போடணும். lakh, 10 lakh after crore placeல ஒரு comma போடணும். இங்கே 1 இருந்தால் 1 crore. ஸோ இப்போ 3 placeல நம்ம comma போடணும். 1000 placeல 1000 period complete ஆன lakhs placeல lakhs period complete ஆன crore placeல commas போடுவோம். With the help of these comma we can easily read the number. Shall we read this number children? Yes, listen here. Here already I allotted commas. 1000 periodல ஒரு comma, lakh periodல ஒரு comma, crore periodல ஒரு commas போட்டுட்டேன். இப்போ நீ இதை எப்படி without writing the place value எழுதாமலே நம்ம இந்த commas யூஸ் பண்ணி எப்படி ரீட் பண்ணலாம்? இது ones, tens, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore. அப்போ 17 crores, 5 lakhs, 6,066. ஸோ பிகினிங்கில் உனக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் நீங்கள் பிளேஸ் வேல்யூ எழுதியே நீங்கள் நம்பர் ரீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், 100 பிளேஸ், 1000, 10,000, லேக், 10 லேக், க்ரோர், 10 க்ரோர். நம்ம ரீட் பண்ணக்குள்ளே பீரியட் வைஸாக ரீட் பண்ணும். எத்தனை க்ரோஸ் இருக்குது? 17 க்ரோஸ். How many lakhs? 5 lakhs. How many thousands? 6,000. There is no 100. You don't need to mention 100. 6, 66. Last 2 நம்பரை ஜாயின் பண்ணி சொல்லணும். 66, 73 அது மாதிரி. ஸோ அப்போ இதை எப்படி ரீட் அவுட் பண்ணலாம் அந்த நம்பரை? 17 crores, 5 lakhs, 6,066. How do you write this number in words? Numbers name எப்படி ரைட் பண்ணுவோம்? With a spelling. ஸ்பெல்லிங்கோட 12 crores. இப்போ கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள். 12 crores இருக்குது, 45 lakhs இருக்குது, 60,000 இருக்குது, there is no 100, 32 இருக்குது. இதை எப்படி ஸ்பெல் பண்ணி ரைட் பண்ணுவோம்? வெரி சிம்பிள். 12 crore, 45 lakh, 60,000 and 32. கொடுத்துருக்க நம்பரை அந்த ஸ்பெல்லிங் இப்போ 12னா 12உடைய ஸ்பெல்லிங் எழுதி க்ரோர் ஜாயின் பண்ணிக்கணும். 45 எழுதி 45 lakhs, 60 அதுக்கு ஸ்பெல்லிங் எழுதி 60,000, 32 32க்கு ஸ்பெல் ரைட் பண்ணும். ஸோ சில்ட்ரன், லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் யூஸ் பண்ணி எப்படி நம்பர்ஸை ரீட் பண்ணுறது, எப்படி கமாஸோட நம்பரை ரைட் பண்ணுறது, அதுக்கு ஸ்பெல்லிங்கோட எப்படி வேர்ட்ஸில் ரைட் பண்ணுறதுங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டோம். டுடே வி ஆர் கோயிங் டு learn a other topic, number system. It involves 4 basic problems. Yes, listen: addition, subtraction, multiplication and division. These all those things we learned in our previous class, but some of the students feel very difficult to do this division. That's why children, today we are going to learn basic division. பேசிக்காக ஒரு 2 டேபிள் 3 டேபிள் யூஸ் பண்ணி எப்படி டிவைட் பண்ணுறதுங்கிறத இந்த கிளாஸில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். தென் லேட்டர் we are going to do other long division.
Okay children, before going to know about the division, we just learn about the vocabulary words what we are using in the division. Listen here, 15 is divided by 3, it is equal to 5. இதில் 15ங்கிற நம்பர் நம்ம எப்படி திரும்ப சொன்னோம், 15ங்கிற நம்பர் வந்துட்டு டிவிடெண்ட். 15 இஸ் டிவிடெண்ட். எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ண போகிறோமோ அந்த நம்பரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிவிடெண்ட். ஸோ 15 இஸ் டிவிடெண்ட். இந்த 15ங்கிற நம்பரை எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம், நம்பர் 5. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் 15 balls. 15 balls இருக்குது, அதை நான் 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ எத்தனை குரூப்ஸ் நமக்கு கிடைக்கும், 3 3 5 குரூப்ஸ் கிடைக்கும். அப்போ 3ங்கிற நம்பர் நம்ம ஒரு நம்பரை எந்த நம்பரால் டிவைட் பண்ண வருமோ அந்த டிவைட் பண்ண வேண்டிய நம்பரை நம்ம டிவைசர்னு சொல்லுவோம். ஸோ 15 இஸ் டிவிடெண்ட், 3 இஸ் டிவைசர். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எத்தனை குரூப்ஸ் கிடைக்குதுங்க, 1 2 3 4 5. இப்போ ஆன்சர் 5 குரூப்ஸ் கிடைக்குது இல்லையா. இந்த ஆன்சர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோஷன். ஸோ 15 இஸ் டிவைடட் பை 3, இட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ த நம்பர் விச் இஸ் கோயிங் டு டிவைட், எந்த நம்பர் நம்ம டிவைட் பண்ண போகிறோமோ அந்த நம்பர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிவிடெண்ட். பை விச் நம்பர் வி ஆர் கோயிங் டு டிவைட், எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம், எத்தனை குரூப்ஸ் ஆஃப் எத்தனை கவுண்டிங்கில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம், அந்த நம்பர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிவைசர். டிவிடெண்ட், divisor, the answer is quotient. So what word it is, dividend, divisor, quotient. So these are the vocabulary words we are using in division. Okay children, division means what? Division is when we split up or a whole or divide ஒரு குரூப்பை நம்ம டிவைட் பண்ணி ஈக்குவல் குவான்டிட்டியில் டிவைட் பண்ணி கொடுக்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிவிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இன் எ பேஸ்கெட் ஹேஸ் 6 apples. ஒரு பேஸ்கெட்டில் 6 apples இருக்குது. இந்த 6 apples-மே 3 சில்ட்ரனுக்கு ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுக்கணும், ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுக்கணும். அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே எத்தனை ஆப்பிள்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், 6 apples-ஐ 3 மெம்பர்ஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணணும், டிவைட் பண்ணணும்னா ஈச் ஒன் வில் கெட் 2 apples. ஈச் ஒன் வில் கெட் 2 apples. இந்த ஈக்குவல் ஷேரிங், ஈக்குவலாக நம்ம டிவைட் பண்ணுறோம் இல்லையா, இதை தான் டிவிஷன் சொல்கிறோம். Division means what? Nothing. We are dividing a group into equal sharing. So equal sharing is known as division. Equal sharing is known as division. Okay children, let's understand division with the help of another example. I have 12 balls. 12 balls நான் divide பண்ண போகிறேன், 3 boxல split பண்ண போகிறேன். Using the concept of repeated subtraction. Repeated subtract பண்ணி நான் divide பண்ண போகிறேன். We subtract 3 repeatedly from 12. Listen, 12லேருந்து 3 subtract பண்ண I get 9. Again 9லேருந்து 3 subtract பண்ணுற second time I get 6. 6லேருந்து மறுபடியும் நான் இன்னொரு 3 subtract பண்ணால் 3 வருது. மறுபடியும் 3லேருந்து again 3 subtract பண்ணால் I will get 0. ஸோ அப்போ 12லேருந்து கண்டினியூஸாக 4 times subtract பண்ணால் I will get 0. ஸோ அப்போ 12 3ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் 4. ஸோ சில்ட்ரன், அப்போ 12லேருந்து ரிப்பீட்டடாக 3 3 3ன்னு 4 டைம்ஸ் நான் சப்ட்ராக்ட் பண்ணால் ஐ கெட் 0. அப்போ 12 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 4. அப்போ டிவிஷனுங்கிறது என்னது, ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன். நம்ம 0 வர வரைக்கும் ரிப்பீட்டடாக சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே வந்தால் எத்தனை டைம்ஸ் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணமோ அதுதான் டிவிஷன். நம்ம எப்படி மல்டிப்ளிகேஷனை ரிப்பீட்டட் அடிஷன் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி சப்ட்ராக்ஷனுங்கிறது டிவிஷனுங்கிறது ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன். ஸோ டிவிஷன் மீன்ஸ் நத்திங் பட் ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன். ஸோ ஈக்குவல் ஷேரிங் இஸ் known as division. Okay children, in this class we are going to do simple division with the help of multiplication table. Multiplication table யூஸ் பண்ணி எப்படி simple division போடுறதுங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். Let us get into the video.